ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ஒரு சூப்பரான ஃபேண்டசி அட்வென்ச்சர் படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஆன்லைனர் பார்த்தலாமா? ஒரு நாட்டோடைய ராஜாவுக்கு வந்து வித்தியாசமான நோயால் உடம்பு சரியில்லாமல் போகுது. ஸோ அந்த ராஜாவை காப்பாற்றணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்னன்னா, மலைகளுக்கு நடுவில் மறைஞ்சிருக்கிற ஒரு சீக்ரெட்டான பாதை மூலமா மேஜிக்கல் கிங்டம்க்கு போகணும். ஸோ அந்த மேஜிக்கல் கிங்டம்ல இருக்கிற மந்திர சக்திகள்லாம் நிறைஞ்ச ஒரு கிரீடத்து மூலமா தான் ராஜாவை குணப்படுத்த முடியும். ஆனால் அந்த மேஜிக்கல் கிங்டம்க்கு போறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த மேஜிக்கல் கிங்டம்ல ஏகப்பட்ட ஆபத்துகள் இருக்கும். அவ்வளோ ஆபத்தையும் தாண்டி அந்த கிரீடத்தை போய் பார்த்தாலே பார்த்த மக்கள் எல்லாருமே சிலையா மாறிடுவாங்க. ஸோ இந்த ஆபத்தை புரிஞ்சிக்காத இளவரசியோ எப்படியாவது ராஜாவை காப்பாற்றணுன்றதுக்காக அவசரப்பட்டு அந்த மேஜிக்கல் கிங்டம்குள்ள போய் வசமா மாட்டிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கச்சில இளவரசியை காப்பாற்றணுன்றதுக்காக கண்ணு தெரியாத இந்த படத்தோடைய ஹீரோ என்ன பண்றானா, பல தடைகள் எல்லாம் தாண்டி இவ்வளோ நாள் ரகசியமா இருந்து யாருமே தைரியமா போகாத அந்த மேஜிக்கல் காட்டுக்குள்ள இளவரசியை தேடி போக ஆரம்பிக்கிறான். போகும்போதே குட்டியா இருக்கிற காப்ளின் மனிதன், சூனியக்காரி லேடி, அப்புறமா கொடூரமான மந்திரவாதின்னு எல்லாத்தையுமே தாண்டி எப்படி இளவரசியை நம்ம ஹீரோ காப்பாத்துறான். அப்படி அந்த மந்திர காட்டுக்குள்ள என்னென்ன ஆபத்துலாம் இருக்குது, அந்த கிரீடத்துக்கு அப்படி என்ன சாபம் இருக்குது, எதுக்கு அதை பார்த்ததுமே மக்கள் எல்லாருமே சிலையா மாறுறாங்க அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2018 வருஷம் ரிலீஸ் ஆன தி மேஜிக்கல் கிங்டம் அண்ட் பிரேவ் மார்டின். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு நாட்டோடைய ஹிஸ்டோரியனை காமிக்கிறாங்க. இந்த கண்ணாடி போட்டு இருக்கார் இல்லையா, ஸோ இவர் தான் அது நிறைய புக்கு படிப்பாரு. இப்போ அந்த நாட்டு இளவரசி கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அவர் சொல்ல சொல்ல நமக்கு பேக்ரவுண்ட்ல காமிக்கிறாங்க. பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி ரகசியமா ஒரு ராஜ்யம் இருந்திருக்குது. அந்த ராஜ்யம் மந்திர சக்தியினால நிறைஞ்ச ராஜ்யம். அது மட்டும் இல்லாம அந்த ராஜ்யத்தோடைய ராஜா வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கிரீடம் வச்சிருந்தாரு. அந்த கிரீடத்துக்கு நிறைய சக்தி உண்டு. அது எப்படிப்பட்ட நோயா இருந்தாலுமே குணப்படுத்திடும். ஸோ அந்த ராஜாவை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வருவாங்க. அவங்களுடைய குறைகளை சொல்லி அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வையும் கொண்டு போவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஒரு லேடி வராங்கல்ல, அவங்களுடைய குழந்தைக்கு வந்து உடம்பு முடியல போல. இந்த ராஜா கிட்ட வந்து, ராஜா நீங்க மற்றவங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேற்றுவீங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி என்னுடைய குழந்தைக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிடுச்சு, அவனை எப்படியாவது குணப்படுத்துங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த ராஜா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அந்த பையன் மேல ஏதோ ஒரு ஸ்பெல் மாதிரி போடுறாரு. அப்படி போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய காயம்லாம் நல்லாவே குணமாகிறது. ஸோ இதை பார்த்து மிரண்டு போன அந்த லேடியும் இவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்காக ஒரு மோதிரத்தை எடுக்க போறாங்க. ஆனா ராஜா வந்து நான் எதையும் வாங்க மாட்டேன்ற மாதிரி அதை வேணான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா அவருடைய மந்திரி கிட்ட இவங்களை போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த மந்திரியும் அங்கிருந்து வெளியில போறாரு. ஆனா போனவர் திரும்பி வரும்போது அவருடைய கையில அந்த மோதிரம் போட்டிருக்கிறத ராஜா பார்த்துடுறாரு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மந்திரி பேராச குணம் உள்ளவன் தெரிய வந்துருச்சு இல்லையா. உடனே இவனை பிடிச்சிட்டு வெளியில போங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த மந்திரி இப்பதான் அவனுடைய உண்மையான சுயரூபத்துக்கு வரான். ஏன்னா அவனுக்கு நிறைய ஸ்பெல் தெரியும் போல. இவன் ஒரு மந்திரவாதியும் கூட. ஸோ ராஜாவை அது மூலமா அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஏன்னா ராஜாவுடைய கிரீடத்தை இவன் எடுத்துக்கலான்ற மாதிரி ட்ரை பண்றான். ஆனா ராஜா ரொம்பவே நல்லவரா இருந்ததுனால அவரை தோக்கடிக்க முடியல. அதனால அவர் மேல ஒரு சாபத்தையும் போட்டுடுறான். அந்த சாபத்தினால அவர் அந்த ராஜ்யத்திலே மாட்டிக்கிட்டாரு. அவரை பார்க்க வர்ற எல்லாருமே கல்லா மாறிடுறாங்க அப்படின்னு இப்போ இந்த கதையெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஹிஸ்டோரியன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நான் எதுக்கு தெரியுமா அவங்ககிட்ட சொன்னேன், நம்ம நாட்டு ராஜாவுடைய உடம்பு வந்து சரியில்லாம இருக்குது இல்ல, அவருடைய பிரச்சனையை போக்கணும்னா அந்த கிரீடம் தான் ஒரே வழி. ஸோ நீ அந்த இடத்த எப்படியாவது கண்டுபிடிச்சு போய் அந்த கிரீடத்தை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம நாட்டு ராஜா உயிர் தப்பிச்சிருவாரு. இதுக்கான குறிப்பு எல்லாமே நான் நிறைய புக்ல பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். கரெக்டா அந்த இடத்துக்கு இப்போ இந்த நாட்டோடைய மந்திரி வந்துடுறாரு. உடனே இந்த ஹிஸ்டோரியனும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிடுறாரு. ஏன்னா அந்த மந்திரிக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இளவரசியே ராஜாவுடைய நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு அவங்கள பார்க்க வாங்கன்ற மாதிரி கூட்டிட்டு போறாரு. ஸோ கட் பண்ணா இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இந்த கிங்டமோடைய ஒரு வில்லேஜை காமிக்கிறாங்க. இங்க தான் நம்ம ஹீரோ வந்து பிளாக் ஸ்மித்தா இருக்கிறான். ஆனா நம்ம ஹீரோக்கு வந்து கண்ணு தெரியாது. அதுக்கு பதிலாக காது நல்லாவே கேட்கும், நல்ல மோப்ப சக்தியும் உண்டு. இப்போ அவனுடைய ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றானா, டேய் மச்சான் உனக்கு தெரியுமா நம்ம நாட்டு ராஜாவுடைய உடம்பு வந்து ரொம்பவே மோசமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவர் எதுக்கு இப்போ நம்மள இந்த மாதிரி கத்தி எல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறாரு, அவரால் என்ன பக்கத்து நாடு கிட்ட போரா போட முடியும், இதெல்லாமே அந்த மந்திரி தான் பண்ணிருப்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோடைய அம்மா வந்துட்டாங்க. ஸோ அவங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நீங்க எதுக்கு மந்திரியை பத்தி எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் தான் ராஜா கூட இருந்து இந்த நாட்டை ஆளணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இளவரசியுமே எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அவன் ரொம்பவே மோசமான ஆளுன்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஸோ அவனை பத்திலாம் நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ கட் பண்ணா இப்போ அப்படியே இளவரசியை காமிச்சா அவளுடைய அப்பாவை பார்க்க வந்திருக்கிறாங்க. ஸோ அப்பா வந்து ரொம்பவே முடியாம இருக்காங்கல்ல, நீ வந்துட்டியாமா, நான் உன்னை தான் பார்க்கணும்னு நினைச்சேன், என்னுடைய உடம்பு ரொம்பவே முடியாம போயிடுச்சு, நான் எப்போ வேணாலுமே இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி, அப்பா அப்படிலாம் பேசாதீங்க, உங்களுடைய உடம்பு சரியாகிரும், அதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன், ஏதோ மேஜிக்கல் கிங்டம்னு ஏதோ ஒன்று இருக்காமே, அந்த இடத்துல ஏதோ ஒரு ராஜா கிரீடம் வச்சிருந்தாரா, பவர்ஃபுல் கிரீடம், அதை பத்தி கூட உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னதும், என்னம்மா பேசுற நீ, இப்படிலாம் அதை பத்தி
பத்தி பேசாத, உனக்கு யார் இதெல்லாம் சொன்னது ஃபர்ஸ்ட்? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. உன்னை எதுக்கு தெரியுமா இப்ப நான் கூப்பிட்டேன்? நானும் இன்னும் கொஞ்சம் நல்லா செத்து போயிருவேன். அதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். அதனால தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, சரியா? அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம மந்திரி உடனே பாத்தீங்கன்னா, ராஜா டென்ஷன் ஆகாதீங்க, இந்தாங்க இந்த மூலிகையை கொடுங்கன்ற மாதிரி ஏதோ கொடுக்குறான். ஸோ அதுக்கப்புறம் ராஜாவும், சரிம்மா நீங்க இருந்து போ, உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல இளவரசனை பார்க்குறேன், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் அப்செட் ஆகி அப்படியே வெளியில வராங்க. பின்னாடியே மந்திரி வந்து, நீ சொன்னது உண்மைதான், அந்த மேஜிக்கல் கிங்டம்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது ராஜாவுக்கும் தெரியும். ஆனால் அங்கே போனவங்க யாருமே திரும்பி வந்தது கிடையாது, அவங்க அப்படியே பாறையா மாறிடுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி அந்த கிரீடத்தை எடுத்துட்டு வந்து உன்னுடைய அப்பா கிட்ட கொடுத்தா கண்டிப்பா அவர் பழச்சிப்பாரு, அவருக்குன்னு ஒரு பையன் இருந்திருந்தா கண்டிப்பா கொடுத்துருப்பாரு, ஆனால் நீ தான் பொண்ணாச்சே அப்படி நைஸா நம்ம ஹீரோயினை உசுப்பேத்தி விட்டுட்டு அந்த மேஜிக்கல் கிங்டமுக்கு போறதுக்கான வழியை உங்க அப்பா அவருடைய கோல்ல வந்து ஒளிச்சு வச்சிருக்காரு, யாரும் அதை தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அங்கிருந்து அப்படியே நடந்து போயிட்டாங்க. ஸோ ரூமுக்கு வந்த ஹீரோயினுக்கு ஒரே யோசனையா தான் இருக்குது. அப்படின்னா நம்ம அப்பாவுக்கும் அதை பத்தி தெரிஞ்சிருக்குது. ஸோ நம்மளுடைய அப்பாவுடைய உயிரை காப்பாற்றணும்னா அதான் ஒரே வழி, நான் அதை எப்படியாவது போய் எடுக்கணுமே அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அப்பாவை பார்க்க வராங்க. ஆனா காட்ஸ் வந்து மறிச்சு, இங்க பாருங்க ராஜா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, ஸோ யாரையுமே உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஹீரோயினை தடுத்துட. ஆனா ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா? அப்படியே வெளியில வர்ற மாதிரி வெளியில வந்து அவளுடைய அந்த பேர்லாம் இருக்குல்ல, அந்த முத்துக்களை கீழே செதறி விடுறான். செதறி விட்டு சைடில் இருக்கிற கவச உடையுமே கீழே தள்ளி விட சத்தம் கேட்டு அந்த ரெண்டு கார்ட்ஸும் வேகமா வந்து பாக்குறாங்க. ஆனா கீழே வந்து இந்த முத்துக்கள் செதறி கிடக்கிறதுனால அவங்க அப்படியே வலிக்கு கீழே வந்துட்டாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் வேகமா அவளுடைய அப்பாவுடைய ரூமுக்கு போறான். இதை ஒளிஞ்சிருந்து அந்த மந்திரியும் பாக்குறான். ஏன்னா அவனுடைய பிளானே இதுதான், எப்படியாவது நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு போய் அந்த மேப் எடுக்கணும்ன்றது தான். ஸோ நம்ம ஹீரோயின் அப்படியே அப்பாவுடைய இடத்துக்கு வராங்க. அப்பா வந்து ரொம்பவே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ சைடில் அப்படியே தேடி பார்க்குறான். அதில் அவருடைய கோல் ஒன்று இருக்கும். அதை எடுத்து திறந்து பார்த்தா அதுக்குள்ள சீக்கிரட்டா ஒரு பேப்பரும் இருக்குது. ஸோ இதுதான் அந்த மேப் போல. உடனே வேகமாக அதை எடுத்துட்டு அவளுடைய ரூம் ஓடி வந்துட்டான். வந்ததுமே அந்த மேப் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் என்ன போட்டிருக்குன்னா, பக்கத்தில் இருக்கிற மலைப்பகுதிகளில் சீக்கிரட்டா ஒரு இடம் இருக்கும், அந்த வழி மூலமா நம்ம மேஜிக்கல் கிங்டம் போயிடலாம் அப்படின்னு போட்டிருக்கவும், சரி ஓகே நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பணும், அப்பாவுக்கு வர முடியலன்னு சொல்லி அவ எந்த ட்ரெஸ் போட்டு போக போறாளோ அந்த ட்ரெஸ்ஸையும் ஒரு ஸ்வாடையும் கையில் எடுக்கிறான். ஸோ இது வந்து ஒரு பழைய ஸ்வாடு. அப்புறம் என்ன மாறுவேஷம் போட்டு மெல்ல வெளியில வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. ஏன்னா யாராவது பார்த்தா இவளை விட மாட்டாங்க இல்லையா, அதனால யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துக்கு வந்து குதிரையை எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு வெளியில போறாங்க. ஸோ காட்ஸ் எல்லாருமே தடுக்க ட்ரை பண்றாங்க, திருடன்ற மாதிரி கத்தி தடுக்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து மூஞ்செல்லாம் கவர் பண்ணிட்டு போறாங்கல்ல, அதனால தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு எப்படி அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா. ஸோ அவ தப்பிச்சு போறதுக்காக தான் அந்த மந்திரியும் வெயிட் பண்ணி இருந்திருப்பான். ஸோ அவ போனதுமே வேகமா ராஜா கிட்ட வந்து, ராஜா உங்க பொண்ணு இந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பிட்டா, அந்த மேஜிக்கல் கிங்டமுக்கு தான் போயிருக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னதுமே ராஜா கோவப்பட்டு, இதெல்லாம் யார் அவகிட்ட சொல்லியிருப்பா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த மந்திரி தான் ஆல்ரெடி நிறைய பிளான் போட்டு வந்திருப்பான் இல்லையா, அதனால ஸ்டார்டிங்ல ஒரு ஹிஸ்டோரியனை பார்த்தோம் இல்லையா, அவனையும் கூட்டிட்டு வந்து நம்ம ராஜா முன்னாடி ஒப்படைச்சு இவன் தான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறான்ற மாதிரி சொல்லிட. அவ்வளவுதான் ராஜா கோவப்பட்டு, இவனை தூக்கி ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய பொண்ணு எப்படியாவது எனக்கு வேணும், அவ தப்பி தவறி கூட அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது, அது ரொம்பவே ஆபத்தான இடம் அப்படின்னு பதற ஆரம்பிக்க, உடனே மந்திரி என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, அதான் நான் இருக்கேன்ல, ஸோ உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை, உங்களுடைய பவரை மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா தான் நான் சொல்றத மற்ற எல்லாருமே கேட்பாங்க, நான் உங்களுடைய பொண்ணை உங்ககிட்ட சீக்கிரமா கண்டுபிடிச்சு ஒப்படைச்சிருவேன்னதும், இங்க பாரு மந்திரி, நான் இப்ப நம்புறது ஒண்ணு மட்டும்தான், சீக்கிரமா என்னுடைய பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துரு, அவ ரொம்பவே சின்ன பொண்ணு அப்படின்னு அவருடைய பவர் எல்லாத்தையுமே தற்போதைக்கு நம்ம மந்திரி கிட்டையும் கொடுக்குறாரு. ஸோ மந்திரியும் பாத்தீங்கன்னா சந்தோஷமா அவனுடைய ரூம்ல மறைச்சு வச்சிருக்கிற ஒரு கண்ணாடி முன்னாடி வந்து, அந்த முட்டாள் ராஜா எல்லாத்தையுமே நம்பிட்டான், அவனுடைய பவர் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துட்டான், ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஆர்மியை அனுப்பி பக்கத்து நாட்டு கூட போர் போட்டு அந்த இடத்த ஆக்கிரமிக்க போறேன், அப்படி பண்ணி இந்த நாடு ஃபுல்லா நான் பிடிச்சி ஒரு மிகப்பெரிய எம்பரரா மாற போறேன். ஆனா அதுக்கு நடுவில் ஒரே ஒருத்தியால தான் வர முடியும், ஹீரோயின், அவ இப்போ அந்த மேஜிக்கல் கிங்டமுக்கு போயிட்டு இருக்கா, ஸோ உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல அப்படின்னு அந்த கண்ணாடிக்குள்ள சீக்கிரட்டா யாருக்கிட்டே பேசுறாரு. ஸோ கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவனுக்கு கண்ணு தெரியாது இல்லையா, இருந்தாலுமே அப்படியே காட்டுக்குள்ள வரான். அங்க சில பறவைகளுக்கு சாப்பாடுலாம் வச்சுட்டு ஒரு சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீயையும் பாத்தீங்கன்னா வெட்டி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறான். ஸோ இதை அவனுடைய அம்மா பார்த்ததுமே, ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுற, எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னதும், இல்லம்மா சின்ன பசங்க வந்து ஆசையா கேட்டாங்கல்ல, அதனாலதான் நான் கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து எடுத்துட்டு வந்தேன், ஸோ நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா இன்னும் 2 நாள்ல கிறிஸ்மஸ் வரப்போகுது. அப்புறமா சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு உட்காரும்போது தூரத்துல ஏதோ குதிரை நடந்து வர்ற மாதிரியான சத்தம் கேக்குது. பார்த்தா அந்த குதிரையில வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். ஸோ இந்த இடத்துக்கு வந்து இங்க பிளாக் ஸ்மித் யாரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டதுமே நம்ம ஹீரோ மெதுவா ஹீரோயினுடைய பக்கத்துல நடந்து வரான். ஸோ ஹீரோயினுக்கு தான் கண்ணு தெரியாது இல்லையா, என்ன உங்க குதிரைக்கு லாடம் கட்டணுமா, குதிரையோடைய ஷூ வந்து ரொம்பவே தேஞ்சு போச்சு போல அப்படின்னு இந்த குதிரை நடந்து வந்திருக்கும் இல்லையா, அந்த சவுண்டை வச்சு கேட்டு நம்ம ஹீரோ கரெக்டா சொல்லிட்டான். ஹீரோயினே ஆச்சரியப்படுறாங்க. அது போக ஹீரோவுக்கு கண்ணு தெரியாததும் தெரிய வந்துருது. உங்களுக்கு கண்ணு
தெரியாதா அப்படின்னு கேட்டதுமே, எனக்கு கண்ணு தெரியாது தான், ஆனா எனக்கு காது நல்லாவே கேட்கும். சரி ஓகே, உங்களுக்கு வேற ஏதாவது பண்ணணுமா அப்படின்னதும், என்னுடைய ஸ்வாடும் ரொம்பவே பழசா இருக்குது, அதையும் நீங்க ரொம்பவே ஷார்ப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை பிடிக்கும் போது 2 பேருடைய கையும் டச் ஆகுது. ஹீரோவுக்கு மனசுக்குள்ள பட்டாம்பூச்செல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் என்ன சொல்றான்னா, குதிரை ரெடியாக கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் நீங்க என்னுடைய வீட்டில் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். உடனே நம்ம ஹீரோயினும் ஹீரோடைய வீட்டுக்குள்ள வராங்க. பார்த்தா அங்க ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினை பார்த்து மிரண்டு போய், இளவரசி நீங்களா அப்படின்னு சாக்காகி, வாங்க உட்காருங்க அப்படின்னு பதற்றத்தோடு ஹீரோயினுக்கு நிறைய சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு கண்ணு தெரியாததுனால இது இளவரசின்றது அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோ அந்த குதிரைக்கான அந்த லாடத்தெல்லாம் கட்டிட்டு அந்த இடத்துக்கு வரான். ஸோ உள்ள வந்ததுமே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நிறைய விதவிதமான ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறத பார்த்ததுமே, அப்படின்னா வந்திருக்கிறது யாரோ ரொம்பவே முக்கியமானவங்க போல அப்படின்னதும், ஹீரோடைய அம்மாவும் வந்திருக்கிறது இளவரசிடா, கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே தெரிய வருது இது வந்து இளவரசின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க கிட்ட, உங்க ஸ்வாட் வந்து இப்போ நல்லாவே ரெடி ஆகிட்டு அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டு பக்கத்துல வந்து உட்காடுறான். ஸோ இப்போ தான் இளவரசிகிட்ட கேட்குறாங்க, நீங்க எதுக்குங்க இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இளவரசியும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி பக்கத்துல ஏதோ மேஜிக்கல் கிங்டம்னு ஒரு இடம் இருக்குதான், அதுக்கு இங்க இருக்கிற ஒரு மலை இருக்குல்ல, அந்த ஆபத்தான மலைப்பகுதிகளை கிராஸ் பண்ணி தான் போகணுமா, அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஹீரோடைய அம்மா ஷாக் ஆகிடுறாங்க. அந்த இடத்துக்கா, அங்கெல்லாம் போகாதீங்க, அங்க போன யாருமே உயிரோட திரும்பி வந்ததே கிடையாது, ஏன் விலங்குகள் கூட அங்க போறதுக்கு பயப்படும் அப்படின்னதும், ஆனா ஹீரோயின் வந்து, இல்ல என்னுடைய அப்பாவுடைய உடம்பு சரியாகணும்னா நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும், ஸோ என்னுடைய குதிரையும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இல்லையா, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புனதுமே ஹீரோடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இளவரசி இந்த டைம்ல போகாதீங்க, இப்போ ரொம்ப இருட்டிருச்சு இல்ல, ஸோ நைட் வேணா நீங்க தங்கிட்டு காலையில வேணா கிளம்புங்க, இருந்தாலும் அது ரொம்ப ஆபத்தான இடம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோனுக்கும் இதுதான் கரெக்டுன்னு படுத்து, சரி ஓகே நான் நாளைக்கு காலையிலேயே கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டிலே இன்னைக்கு தங்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கட் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் யோசித்த நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, அம்மா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், ஹீரோயின் வந்து தனியா போறாங்கல்ல, அவங்களுக்கு துணையா நான் போக போறேன் அப்படின்னதும் அம்மா வந்து சாக்காயிடுறாங்க. டே என்னடா சொல்ற, அங்கெல்லாம் போக கூடாது, அது ரொம்ப ஆபத்தானது, எனக்கு இருக்கிறத ஒரே ஒரு பையன், அவனை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல அப்படின்னதும், ஆனா ஹீரோ வந்து எல்லாத்துலயுமே பிடிவாதமா தான் இருப்பான், இப்பவும் பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அம்மாவுக்கு தெரிஞ்சு போகுது. ஸோ ஹீரோவை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவன் குடிக்க போற டீல ஒரு வித்தியாசமான மூலிகையை வந்து கலக்குறாங்க. என்ன மன்னிச்சிடுற மகனே, இதை நீ குடிச்சீன்னா நல்ல தூக்கம் வரும், ஸோ காலையில நீ லேட்டா தான் எந்திரிப்ப அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அந்த டீ எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்க, நம்ம ஹீரோவா அதை குடிக்க போறான். அப்ப அவனுக்கு அந்த வித்தியாசமான ஸ்மெல் தெரிஞ்சிருது. என்னமா இதுல கலந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதும், அதுவா இளவரசி வந்திருக்காங்கல்ல, அதான் விலை கூடுன மூலிகை அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. அதை நம்பி நம்ம ஹீரோவும் குடிச்சிட்டான். ஸோ கட் பண்ணா அடுத்த நாள் காலையில கண் முழிக்கிறான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ வேகமா வெளியில வந்து, அம்மா இளவரசி எங்க அப்படின்னு கேட்கும்போது, இளவரசியா அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாங்க அப்படின்னதும், என்னம்மா சொல்றீங்க, அப்படின்னா நான் எதுக்கு இவ்வளவு நேரம் தூங்கினேன், இதுக்கு முன்னாடி நான் இப்படி தூங்கினதே கிடையாது அப்படின்னதும், என்னப்பா நீ ரொம்பவே டயர்டா இருந்திருப்பா அதனால தான், சரி ஓகே அதை பத்திலாம் யோசிக்காத, நிறைய வேலை இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி மரத்தை வந்து வெட்ட சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சிருந்திருப்பான்ல, அதனால சோகமா சரி வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போகவும் ஹீரோயினுடைய கர்ச்சீஃப் கீழே கிடக்கிறத நோட் பண்றான். ஆக்சுவலா ஸ்மெல் பண்ணி பார்க்கறான். ஸோ அந்த ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோயினே நினைச்சிட்டு இருக்க. அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்து, என்ன பண்ற நீ, அது ஹீரோயினுடைய கர்ச்சீஃப்னு நினைக்கிறேன், அதை தூர தூக்கி போட்டுட்டு வந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த கர்ச்சீஃபை வச்சுட்டு வீட்டுக்கு எரிக்கிறதுக்காக மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ கரெக்டா அந்த ஃப்ரெண்டுக்காரன் அந்த இடத்துக்கு வரான். டே மச்சான் உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த இளவரசி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த மலைக்கு போறாங்களாம். ஸோ அந்த மலைக்கு போனவங்க யாருமே திரும்பி வந்தது கிடையாது. ஸோ அந்த இளவரசியும் சாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோக்கும் கஷ்டமா இருக்குது. அந்த டைம்ல ஏதோ ஒரு குதிரை வர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. யாரு குதிரைனா நம்ம ஹீரோயினுடைய குதிரை தான். குதிரை மட்டும் வந்திருக்குது, ஹீரோயினை காணும். உடனே வேகமா பக்கத்துல போன ஹீரோ அந்த குதிரையை தொட்டு பார்க்கறான். அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்கிறான். வேகமா அவனுடைய ரூம்குள்ள போயிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறான். அம்மா வந்து சாக்காகிறாங்க. டே என்னடா பண்ற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் இளவரசியை தேடி போகணும், அவங்க ஆபத்துல இருக்காங்க, அவங்க குதிரை மட்டும் தான் வந்திருக்குதுன்ற மாதிரி சொல்லவும் அம்மா வந்து தடுக்க பாக்குறாங்க. அம்மா உங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும்ல, நான் கண்டிப்பா போய் தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில வந்து குதிரையில ஏறி கிளம்ப போறான். ஸோ அம்மாவுக்கும் தெரிய வருது இவன் வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டான்றது. அதனால ரொம்பவே கவலையோட, இங்க பாரு உனக்கு சாப்பிட்றதுக்கான நிறைய ஸ்நாக்ஸ் வந்து இதுல பேக் பண்ணியிருக்கிறேன், அது மட்டும் இல்லாம சேஃபா போயிட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு கோடாரியும் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவா அவனுடைய அம்மா கிட்ட, அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் இளவரசியை எப்படியாவது காப்பாத்திட்டு கிறிஸ்மஸ்க்குள்ள நான் சீக்கிரமா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறான். ஸோ அவன் போற டைம்ல பாத்தீங்கன்னா பனியும் அந்த அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் எப்படியாவது ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு மனசு ஃபுல்லா தைரியத்தோட அப்படியே காட்டுக்குள்ள கிளம்புறான். ஸோ ரொம்ப தூரம் அப்படியே அந்த காட்டுக்குள்ள வந்ததுமே அந்த குதிரை வந்து, இதுக்கு மேல நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரே இடத்துல நின்னுட. ஸோ நம்ம ஹீரோக்கு இது தெரிஞ்சிருது. ஏன்னா இவனுடைய அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல, அனிமல்ஸ் கூட அந்த இடத்துக்கு போகாதுன்ற மாதிரி. சரி ஓகே உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுது, நீ திரும்பி கிளம்பிடு, நான் போயிட்டு எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி குதிரையை போக சொல்லிட்டு இவன் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த பனிலையும் இவனுடைய கோடாரியை வச்சுக்கிட்டு வழி
வழியை தேடி அப்படியே முன்னாடி போறான். அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பூவோடைய இதழ்களா பறந்து வர்ற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறான். ஸோ அது என்ன இடம்னா ஒரு கேட் மாதிரியான ஒரு இடம் மாதிரி தெரியவும். ஸோ நம்ம ஹீரோவுக்கு அது தெரியாது. இருந்தாலும் அதுக்குள்ள அப்படியே மெல்ல உள்ள போறான். பார்த்தா இவ்வளோ நேரம் அவன் வந்து நிறைய பணிகள் இருந்த இடத்துல தானே இருந்திருப்பான். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு மேஜிக்கல் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்துடுறான். ஸோ இதுதான் அந்த ராஜ்யம், அந்த அரண்மனை இருக்கிற இடம். ஸோ உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோவுக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷிங்கா இருக்குது. என்ன இடம் இது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம முன்னாடி மெல்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ் கேக்குது. யார் நீ? எதுக்கு இங்க வந்திருக்கிற? உனக்கு என்ன வேணும்? நான் தான் இந்த இடத்தோடைய பாதுகாவலன் அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா அந்த கேட் இருந்துச்சு இல்லையா, அது ஒரு தலை மாதிரி இருக்குது. அந்த உருவத்துல இருந்து தான் அந்த சவுண்டு கேட்கிற மாதிரி இருக்கவும் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நான் வந்து இளவரசியை தேடி வந்தேன். அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வந்திருந்தாங்க, அவங்கள காணோம், அதனால தான் அப்படின்னதும், ஓ இளவரசியை காப்பாத்துறதுக்கு இளவரசன் வந்திருக்கிறானா? அந்த பொண்ணு மேல அவ்வளோ காத்தலா? கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னதும், சேச்சா அப்படிலாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண மனுஷன் தான், அதுவும் கண்ணு தெரியாத சாதாரண ஒரு பிளாக் ஸ்மித் தானா அப்படின்னதுமே அந்த சிலையுடைய காதுல இருந்து ஒரு காப்ளின் வெளியே வருது. ஆக்சுவலா இதுதான் இவ்வளவு நேரம் பேசி இருந்திருக்கிறது போல. உடனே இப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா, ஓ அப்படின்னா நீயும் சாகிறதுக்கு தான் வந்திருக்கிறியா? சரி ஓகே, நீ இந்த தொடர்ந்து காட்டுக்குள்ள இப்படி போகணும்னா எனக்கு நீ ஏதாவது பே பண்ணி தான் ஆகணும். எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆனா நம்ம ஹீரோ கிட்ட எதுவுமே இருக்காதுல்ல, நானே ஒரு பிளாக் ஸ்மித்துங்க, என்கிட்ட எதுவுமே இல்லையே, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு காயின் கூட என்கிட்ட இல்லையே அப்படின்னதுமே உடனே அந்த காப்ளினும், அப்படின்னா அந்த பேக்ல ஏன்டா அவ்வளோ பெருசா வச்சிருக்கிற, உள்ள அப்படி என்ன வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டதும், அதுவா உள்ள வந்து நான் வந்து எங்க அம்மா வந்து எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து விட்டாங்க, அந்த ஸ்நாக்ஸ் தான் இது அப்படின்னதும், ஸ்நாக்ஸ் ஆச்சுச்சோ அது எனக்கு வேணுமே, அதை எடுத்து நீ வெளியே வை அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோ உள்ள இருக்கிற ஒரு பண்ணை வந்து எடுத்து வெளியில வைக்கிறான். உடனே அதை பார்த்த காப்ளினும், சரி ஓகே உன்னை நான் அலோவ் பண்றேன், அப்படியே உள்ள போயிடு, அந்த பண்ணை வச்சுட்டு போ சரியா அப்படின்னு சொல்லி அனுப்புனதும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறான். ஸோ அவன் போனதுமே இந்த காப்ளினை பாருங்க, வேக வேகமா அந்த பண்ணை வந்து எடுக்குது. ஸோ காப்ளின் வந்து ரொம்பவே குட்டியா இருக்கும் இல்லையா, பண்ணு வந்து அவ்வளோ பெருசா இருக்குது. இருந்தாலும் எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு அப்படின்னு அதை சாப்பிட ஆரம்பிக்குது. ஸோ அதை சாப்பிட்டதுமே அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சு போகுது. அதனால நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்து அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். உடனே அவனுடைய பேக்ல ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கவும், என்னடா அது அப்படின்னு வந்து பிடிச்சி பார்த்தா மறுபடியும் அந்த காப்ளின், மறுபடியும் நீயா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னதும், ஏன்பா நான் ஒரு குட்டி காப்ளின் தான், அது மட்டும் இல்லாமல் நீ சாப்பிட்டிய அந்த பண்ணு அது எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு தெரியுமா, இந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ நீ எனக்கு பண்ணு கூட, அதுக்கு பதிலாக நான் உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை தரேன், அந்த பிரின்சஸை பற்றி சொல்கிறேன், அவங்க எங்கே போனாங்கன்றது எனக்கு தெரியும் அப்படின்னதுமே நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லி டீலுக்கு ஒத்துக்கிறான். உடனே அந்த காப்ளினும், உனக்கு இளவரசியை பற்றி தெரியணும்னா நீ போகிற வழியில் ஒரு லேடி இருப்பாங்க, அந்த லேடியை கிராஸ் பண்ணி தான் நீ போகணும், அந்த லேடிக்கு தான் இளவரசி எங்கே போனாங்கன்றது எல்லாமே தெரியும். ஆனால் ஒன்று ஜாக்கிரதையாக இருந்துக்கப்பா, அந்த லேடி வந்து மோசமானவங்க, அவங்க கிட்ட பூனை இருக்கும், அந்த பூனை மட்டும் நீ எப்படியாவது பிரிச்சிரு, அது போக ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் சரியா அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த காப்ளினுக்கும் ஒரு பண்ணையும் கொடுத்துட்டு அங்கிருந்து மறுபடியும் அப்படியே கிளம்புறான். ஸோ ஒரு ரிவர் வருது. ஸோ ரிவரை தாண்டி போய் ஆகணும். ஸோ சைடில் பிரிட்ஜ் இருக்கிறது கூட தெரியாம தண்ணிக்குள்ள இறங்கி தான் போகணும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து தண்ணிக்குள்ள இறங்கி போயிட்டு இருக்கிறான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காப்ளினும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்குது. அப்புறமா அந்த சைடு ஏறி அப்படியே நடந்து போகும்போது அந்த லேடி வராங்க. யாருன்னா இது ஒரு சூனியக்காரி போல. இவங்கள பத்தி தான் அந்த காப்ளினும் சொல்லியிருந்திருக்கும். அந்த லேடியும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஐ மனுஷன் அப்படின்னு சொல்லி வேகமா பக்கத்துல வந்து, யாருப்பா நீ அப்படின்னு கேட்டதும், ஓ நீங்க தான் அந்த லேடியா, நான் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா ஒரு இளவரசியை தேடி வந்தேன், அவங்க நேற்று இந்த இடத்துக்கு வந்திருந்திருப்பாங்க, ஆனா எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே, அச்சச்சோ அப்படியா, எனக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா, அதனால எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது, ஸோ நான் டைரியில் எழுதி வைப்பேன், ஸோ நீ என்ன பண்ணுறேன்னு என்னுடைய வீட்டுக்கு வா, என்னுடைய வீட்டில் நான் டைரி எழுதி வச்சிருப்பேன்ல, அந்த நோட்ஸை பார்த்து உனக்கு சொல்கிறேன் சரியா, வீட்டுக்கு வரியா அப்படின்னதும் ஹீரோக்கு வேறு வழி கிடையாது. அதனால சரின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சூனியக்காரியோடைய வீட்டுக்கு போகிறான். சூனியக்காரிக்கு ரொம்ப சந்தோஷம், எப்படியாவது இவனை சமைச்சு சாப்பிடணும்டா அப்படின்னு ஹீரோ உட்கார வச்சுட்டு, நீ கொஞ்சம் உட்காருப்பா, ரொம்ப டயர்டாக இருப்பல்ல, அதனால நான் உனக்கு காஃபி போட்டு தரேன், அதை குடிச்சிட்டு நம்ம பேசுவோம் சரியா அப்படின்னு அந்த சூனியக்காரி காஃபி தயாரிக்க போறா. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு கண்ணு தெரியாத விஷயமும் இந்த சூனியக்காரிக்கு தெரிய வந்திருக்கும். அதனால என்ன பண்றான்னா, அந்த மூலிகை இருக்குல்ல, அதான் நல்ல தூங்குற மூலிகை, அதை வந்து இவன் குடிக்கிற பால்ல வந்து கலக்குறா. ஸோ கலந்துட்டு, இந்தாப்பா தம்பி இதை குடி, நம்ம அப்புறம் பேசலாம் சரியா அப்படின்னு சொல்லி கொடுக்க நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லி குடிக்கலான்னு போறான். அப்பதான் அவனுக்கு அந்த ஸ்மெல் தெரியுது. ஸோ ஆக்சுவலா இந்த ஸ்மெல்லை பத்தி நம்ம ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும்ல, இவனுடைய அம்மாவும் இந்த மாதிரி தானே பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால உஷாராக்கி, அம்மா வெளியில யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்குது அப்படின்னதும், அப்படியா இன்னொருத்தவங்களும் வந்திருக்காங்களா, இரு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு வேகமா அந்த சூனியக்காரி வெளியில போய் பார்க்க போறான். இந்த கேப்ல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த சூனியக்காரி குடிக்க வச்சிருந்த டீயை மாத்திட்டு இவனுடைய டீயை அங்க வச்சிடுறான். ஸோ வெளியில போன சூனியக்காரியும், என்ன யாருமே இல்ல, சரி ஓகே என்னமோ அப்படின்னு வேகமா உள்ள வந்து, வெளியில யாருமே இல்லப்பா, உனக்கு ஏதோ தப்பா கேட்டிருக்கும், சரி சீக்கிரம் குடி அப்படின்னு அவங்களும் குடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் குடிக்கிறான். அப்புறம் என்ன, குடிச்ச கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோ மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிட்டான். ஸோ சந்தோஷம் தாங்க முடியல சூனியக்காரிக்கு. ஹை ஜாலி, இன்னைக்கு நான் ஒருத்தனை சமைச்சு சாப்பிட போறேன், இப்படிதான் நேத்து அந்த இளவரசியும் வந்தா,
வந்தா, நான் அவகிட்ட கொடுத்தேன். ஆனா அவ உஷாராக்கி குடிக்காம இங்கிருந்து கிளம்பிட்டான். கையில ஒரு ஸ்வாட் வச்சிருந்ததுனால என்னால அவகிட்ட மேஜிக்லாம் யூஸ் பண்ண முடியல. இப்போ ஒரு கண்ணு தெரியாதவன் வசமா வந்து மாட்டிக்கிட்டான். இவனை நல்லா சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு தீயெல்லாம் பார்த்து வச்சு நம்ம ஹீரோவை சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த சூனியக்காரிக்கு தூக்கம் வந்துருது. ஏன்னா மயக்க மருந்து மூலிகை இருந்ததை குடிச்சது அவ தானே. கொஞ்ச நேரத்திலே நல்லா தூங்கிட கட் பண்ணா கண் முழிச்சு பாக்குறான். பார்த்தா தலை கீழே தொங்கிட்டு இருக்கிறான். என்னன்னா நம்ம ஹீரோ தான் அந்த சூனியக்காரிய தலை கீழே தொங்க விட்டு இருந்திருக்கிறான். இதை பார்த்து பயந்த சூனியக்காரியும், அடே தம்பி என்னடா பண்ற நீ அப்படின்னா, நான் தான் ஏமாந்து அதை குடிச்சிட்டேனா, என்ன தயவு செஞ்சு இதுல இருந்து இறக்கி விடு அப்படின்னதும் நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க, எனக்கு முக்கியம் இளவரசி மட்டும்தான். அவங்க எங்க போனாங்க எல்லா உண்மையும் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லைன்னா இதுக்குள்ள விழுந்து வெந்து சாக போறியா அப்படின்னு கேட்டதுமே அந்த சூனியக்காரி பயந்து, அடே சொல்லிடுறப்பா, அவ வந்து நேற்று இங்க வந்தா, நான் அவளுக்கு குடிக்க கொடுத்ததை அவ குடிக்கல. அது போக அவ ஸ்வாட் வச்சிருந்ததுனால என்னால மந்திரமும் போட முடியல. அதனால அவங்க இருந்து கிளம்பி அந்த கிங்டமுக்கு போயிட்டா, அரண்மனைக்கு போயிட்டா. அது எங்க இருக்குன்னா, நீ கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா சில மலைகள் மாதிரி இருக்கும். அதெல்லாம் தாண்டி மேலே ஏறினா அந்த அரண்மனை இருக்கும்பா. ஸோ நான் சொல்லிட்டேன்ல, என்ன கழட்டி விட்டுறேன் அப்படின்னதும், என்னை கொலை பண்ண பார்த்தீங்களா, நீங்களே கழட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்த பூனையை மட்டும் எடுத்துட்டு வெளியில வந்துட்டான். ஸோ இதெல்லாம் காப்ளினும் பார்த்துட்டு தான் இருக்கும். பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோ அந்த சூனியக்காரி சொன்ன இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறான். இங்க அந்த சூனியக்காரி என்ன பண்றாங்கன்னா, ஐயோ இப்படி தொங்க விட்டு போயிட்டானே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு வேகமா அசைஞ்சு பக்கத்துல சொருகி இருந்த கோடாரியை எடுத்து எப்படியோ அந்த கயிறை அறுத்து தப்பிச்சிடுறாங்க. ஸோ தப்பிச்சதுமே வேகமா என்ன பண்றான்னா, ஒரு கண்ணாடியை திறந்து ஒரு ஸ்பெல் மாதிரி போட ஆரம்பிக்கிறா. டே கசின் உனக்கு கேக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெல் போட அங்க வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம மந்திரி. ஸோ மந்திரியும் இந்த சூனியக்காரி கிளவியும் பார்த்தீங்கன்னா கசின் போல. என்ன விஷயம், மறுபடியும் எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்கிற, இளவரசி வந்து கல்ல மாறிட்டால அப்படின்னதும், ஆமாப்பா அவ மாறிட்டா, ஆனா இன்னைக்கு ஒருத்தன் வந்தான், அவனால நம்மளுடைய சாபம் வந்து ராஜாவுக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னதும், என்ன சொல்ற நீ, யார் வந்தா, பெரிய மந்திரவாதி வந்தானா இல்லைன்னா பெரிய போர் வீரன் வந்தானா அப்படின்னு கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண கண்ணு தெரியாதவன் வந்தப்பா வந்தான். ஸோ கண்ணு தெரியாதவன் மட்டும் ஒரே ஒரு நாள் அந்த ராஜா கூட தங்கிட்டானா அவனுடைய சாபெல்லாம் முறிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம பிளான் எல்லாமே வீணா போயிடும் தெரியும் தானே அப்படின்னதும், என்னது கண்ணு தெரியாதவன் வந்தானா, ஸோ கண்ணு தெரியாதவன் வந்தா அவன் ராஜாவை பார்த்ததுமே கல்லா மாற மாட்டானே, அப்படின்னா இது ஆபத்தான விஷயம் தான். சரி ஓகே, நீ எதுவும் பிளான் போடாத, நானே பார்த்து அதை நமக்கு சாதகமாக முடிச்சுக்கிறேன். ஸோ ராஜாவை கம்ப்ளீட்டாக அழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மறைஞ்சு போகிறான். ஸோ கட் பண்ணால் நம்ம ஹீரோ காமிச்சான். அவன் அந்த மலை தொடர்கள் பக்கத்தில் வந்துட்டான். அதாவது சின்ன சின்ன மலையாக இருக்குது. ஸோ அதை தாண்டி மேலே ஏறிட்டானா அந்த அரண்மனைக்கு போயிடுவான். அதனால கஷ்டப்பட்டு ஒரு இதை பிடிச்சி சைடு வழியாக மேலே ஏறி போயிட்டு இருக்கிறான். மேலே அந்த காப்ளினும் நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோவுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்குது. அந்த டைம்ல திடீர்னு அந்த காப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா கல்லா மாறிடுது. என்னன்னு பார்த்தா பின்னாடி அந்த மந்திரி வந்துட்டான். ஸோ அந்த கல்லா மாறின காப்ளினை கீழே தள்ளி விட்டுட்டு இந்த மந்திரி என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோவையும் மேலே ஏறும்போது பொசுக்குன்னு கீழே தள்ளி விட்டுறான். கீழே கரெக்டாக விழ வரும்போது மறுபடியும் அவனே அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை கேட்ச் பண்ணிட்டு இந்த காப்ளினோடைய வாய்ஸ்ல இவன் இப்போ பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. நான் எப்படி தப்பிச்சேன் அப்படின்னு கேட்கும்போது, அதுவா நான் காப்ளின் தான், நான் தான் உன்னை காப்பாத்தினேன், எனக்கு நீ நிறைய தந்திருக்கல சாப்பிட்றதுக்காக, அதுக்காக தான் உனக்கு காப்பாத்தினேன். அது மட்டும் இல்லாம நீ மேலே ஏறிட்டேன்னா எப்படியாவது அரண்மனைக்கு போயிடுவேன். அது போக நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் உனக்கு கொடுக்குறேன். என்ன தெரியுமா, ராஜா வந்து சபிக்கப்பட்டிருக்கார் இல்லையா, ஸோ அவர் உயிரோடு இருக்கிற வரைக்குமே இந்த சாபம் வந்து அவர் விட்டு போகாது. அவர் இறந்தா மட்டும்தான் மற்றவங்க எல்லாருமே நார்மலா மாறுவாங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு பிட்டை போட்டு விட்டுறான். ஸோ நம்ம ஹீரோ அந்த காப்ளின் தான் சொல்லுது போல அப்படின்னு நம்பி அங்கிருந்து மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த மலை ஏறிட்டான். ஸோ மலை என்ன இருக்கும், அரண்மனை இருக்கும் இல்லையா, அப்படியே ஜூம் அவுட்ல காமிக்கிறாங்க. ஒரு பழைய அரண்மனை மாதிரி தெரியுது. மெல்ல நம்ம ஹீரோவும் அந்த அரண்மனைக்குள்ள அப்படியே போறான். அந்த கோடரியை வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட்ல மியூசிக்லாம் அப்படியே த்ரில்லா போக நம்ம ஹீரோவும் அப்படியே உள்ள வரான். உள்ள பார்த்தா நிறைய பேர் சிலையா மாதிரி இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்கள தொட்டு பார்த்துக்கிட்டு கையில வந்து அந்த ஹீரோயினுடைய ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சிருப்பான் இல்லையா, அதையும் ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டு மெல்ல முன்னாடி போயிட்டு இருக்கிறான். பார்த்தா முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து சிலையாகி நிக்கிறாங்க. கீழே அந்த ஸ்வாடும் கிடக்கும். நம்ம ஹீரோ அதையும் தொட்டு பார்த்துட்டு ஹீரோயினையும் தொட்டு பார்த்து இதுதான் ஹீரோயின் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அந்த டைம்ல ஒரு சவுண்டு, யார் நீ, எதுக்கு இங்க வந்த, என்ன பார்த்த நீ கல்ல மாறிடுவ அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ, நீங்க தான் இப்ப இந்த இடத்தோடைய ராஜாவா அப்படின்னு முன்னாடி போறான். ஸோ அந்த ராஜாவும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு சாக்காகிறாரு. என்ன நீ கல்ல மாறாம இருக்கிற, என்னை பார்த்து எல்லாருமே கல்ல மாறிடுவாங்க, ஆனா உனக்கு ஒண்ணுமே ஆகலையா அப்படின்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ சொல்றான், எனக்கு வந்து கண் பார்வை தெரியாது, அது மட்டும் இல்லாம நான் இளவரசியை காப்பாற்ற வந்தேன் அப்படின்னதுக்கு அப்புறம் தான் இந்த ராஜா அவருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல எனக்கு அட்வைசர்னு ஒருத்தர் இருந்தான். அவன் ரொம்ப பேராசை பிடிச்சவன் போல. ஒரு நாள் ஒரு பொண்ணுக்கு நான் உதவி பண்ணியிருந்தேன். அந்த பொண்ணுகிட்ட இருந்து மோதிரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு. ஸோ என்னுடைய கார்ட்ஸை வச்சு அவனை பிடிக்க சொன்னேன். ஆனா அந்த டைம்ல அவனுடைய ஃபுல் ஈவில் சக்தியும் யூஸ் பண்ணி இத்தனை நாள் அவன் என்னுடைய கிரீடத்துக்காக தான் ஆசைப்பட்டு இருந்திருப்பான் போல. அதனால அதை எடுக்க வர ட்ரை பண்ணான். ஸோ என்னுடைய கிரீடமும் அதை எதிர்த்து போராடிச்சு. ஆனா கடைசியில் அவனால என்ன ஜெயிக்கவே முடியல.
அதனால அவனுடைய பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி என் மேலே ஒரு சாபத்தை போட்டுட்டான். அந்த சாபம் என்னன்னா, என்னை பார்க்குற எல்லாருமே கல்லா மாறிடுவாங்க. அதனால தான் என்னுடைய ராஜ்யமும் இப்போ இருண்டு போச்சு. என்னை பார்க்குற எல்லாருமே கல்லா மாறிட்டாங்க. இப்போ உன்னால் மட்டும்தான் என்னை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இளவரசியுமே இனிமேல் என்னால் காப்பாற்ற முடியாது. இந்த சாபம் போனால் மட்டும்தான் அவங்க மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த சாபம் போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நீங்கள் செத்தா மட்டும்தான் அந்த சாபம் போகும் அப்படின்னதும் இந்த ராஜா பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ அப்படியா, இப்படின்னு ஒரு வழி இருக்குதா, பரவாயில்ல, நான் செத்து மக்கள் எல்லாருமே நல்லா இருந்தால் அது போதும் எனக்கு. ஸோ நீ என்ன பண்ணுறனா, எனக்காக எப்படியாவது என்னை கொலை பண்ணிடு அப்படின்னு அங்கே முட்டி போட்டு உட்காந்து நம்ம ஹீரோவை கொலை பண்ண சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி இதுதான், மண்டையோடு அடித்து கொலை பண்ணிடலான்னு பார்க்குறான். ஆனால் அவனுடைய கோடாரி எடுத்து அவனால் அடிக்க மனசே வரல. ஸோ கடைசி செகண்டில் என்னை மன்னிச்சிருங்க ராஜா, என்னால் யாரையுமே கொலை பண்ண முடியாது, இதுக்கு கண்டிப்பாக வேற ஏதாவது ஒரு வழி இருக்கும், நம்ம அதை யோசிக்கலாம் அப்படின்னு அதை சொல்ல ஆரம்பிக்க டக்குன்னு அந்த இடத்துல பிளாக் கலர் ஸ்பெல் போட்டு யாரோ ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மந்திரி தான். ஸோ இவன் எதுக்கு வந்திருப்பானா, நம்ம ஹீரோ மட்டும் இந்த இடத்துல ஒரு நாள் தங்கிட்டானா அந்த ராஜாவுடைய சாபம் போயிருக்கும்ல, அதுக்கப்புறம் அந்த மந்திரியோடைய பிளான் எல்லாம் நாசமா போயிருக்கும்ல, அதனால தான் இந்த இடத்துக்கு உன்கிட்ட என்ன சொல்லிவிட்டேன், அவனை கொலை பண்ண தானே சொன்னேன், ஆனால் நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தூக்கி எறிய இப்போ தான் நம்ம ஹீரோக்கும் தெரியுது, இவன் வாய்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிடறான் இது மந்திரி தான் சொல்லிட்டு. அது போக ராஜா என்ன சொல்றாருன்னா, இவன் தான் என்னுடைய அட்வைசரும் கூட அப்படின்னா 1000 வருஷமா இவனும் ஏமாத்தி மற்ற ராஜ்யத்துக்கிட்ட போய் உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறான். இப்போ கடைசியா நம்ம ஹீரோயினுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணியிருந்திருப்பான். ஆனா நடுவில் நம்ம ஹீரோ சொதப்பிட்டான் இல்லையா, அதனால ஹீரோ மேல பயங்கர கோவத்தில் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் கீழே விழுந்தாலுமே மனசுல தைரியத்தோட மறுபடியும் எந்திரிச்சு முன்னாடி வரான். என்ன நீ, நான் இவ்வளோ பெரிய ஸ்பெல்ல போட்டுட்டு இருக்கிறேன், உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா, என்னுடைய ஒட்டுமொத்த பவரை யூஸ் பண்ணி உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அவனுடைய பிளாக் மேஜிக் ஃபுல்லுத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பிக்க கரெக்டாக நம்ம ராஜா என்ன பண்ணிடுறாருன்னா, ஹீரோ பக்கத்தில் அவனுடைய கோடரை எடுத்து போட்டுடுறாரு. ஸோ உடனே நம்ம ஹீரோ அந்த கோடரை எடுத்து மந்திரி மேலே செம ஃபோர்ஸாக எறிய அது கரெக்டாக அவன் மேலே சொருகிறது. அப்படி சொருனதுனால அவன் இந்த ஸ்பெல் வேற போட்டுட்டு இருந்திருப்பான் இல்லையா, அதனால அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பயங்கர புகையாக வந்துட்டு இருக்குது. ஸோ அவனுடைய மேஜிக்குள்ளேயே லாக் ஆகிட்டான். ஸோ நம்ம ஹீரோ மெல்ல அந்த கோடாரியை எடுக்கவும் அவனுடைய உண்மையான ஃபார்முக்கு மாறிட்டான். என்னன்னா எலியா மாறிட்டு அங்கேருந்து ஓட்டுறான். அதாவது அவன் மேஜிக் சக்தி யூஸ் பண்ணான் இல்லையா, ஸோ எல்லா சக்தியும் அவனை விட்டு வெளியில் போயிடுச்சு. அதனால இப்போ சக்தியே இல்லாத எலியா மாறிட. ஸோ அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணும்போது இந்த பூனை நம்ம ஹீரோ தூக்கிட்டு வந்திருப்பான்ல, அந்த சூனியக்காரியோடைய பூனை, அந்த பூனை வேகமாக அந்த எலியை பிடிக்க துரத்தி கடைசியாக எலியையும் கடிச்சு தின்னுருது. ஸோ அப்படி தின்னதுமே பார்த்தீங்கன்னா அந்த சாபம் கம்ப்ளீட்டாக போயிடுது. ஆக்சுவலாக அந்த சாபம் போகிறதுக்கு ஒரே வழி அந்த மந்திரவாதி சாகிறது தான் போல. அதனால அவன் செத்ததுமே இந்த சாபம் போயிடுது. நம்ம ஹீரோயினும் அப்படியே அவளுடைய உண்மையான ரூபத்துக்கு வரா. ஸோ கல்லா மாறி இருந்த எல்லாருமே மறுபடியும் மனிதர்களாக மாறுறாங்க. ஸோ அந்த ராஜாவும் இது மூலமாக ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சாக்கியங்களை கேட்கும்போது நம்ம ராஜா தான் பதில் சொல்கிறாரு, ரொம்பவே தைரியமானவன், ரொம்பவே திறமைசாலி, இளவரசிக்காக இவ்வளோ போராடி கடைசியாக அந்த ராஜ்யத்தையே இவன் மீட்டெடுத்துட்டான். ஸோ உனக்கு சொல்லு, உனக்கு என்ன ஆசை வேணும் அப்படின்னு கேட்டதுமே இளவரசி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா என்னுடைய அப்பாவுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக தான், அதுவும் இந்த கிரீடம் இருந்தால் தான் என்னுடைய அப்பாவை காப்பாற்ற முடியும், நீங்கள் எல்லாருடைய ஆசையை நிறைவேற்றுவீங்கன்னு சொன்னாங்க. ஸோ என்னுடைய அப்பாவுடைய உடம்பு சரியாகணும் அப்படின்னு கேட்டதுமே நம்ம ராஜாவும் ஹீரோயினுடைய ஆசையை நிறைவேற்றுறாரு. அவருடைய அந்த கிரீடத்தை தொட்டு, அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை பார்த்து உனக்கு என்ன வேணும், நீ என்ன கேட்டாலுமே நான் பண்ணுவேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோ, இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் இளவரசிக்காக வந்தேன், நான் அவளை காப்பாற்றிட்டேன் அப்படின்னதும், உனக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு ராஜா என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஹீரோவுக்கு கண் பார்வையை கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு அந்த மாதிரியான பவர்லாம் இருக்குது இல்லையா, அவ்வளோதான் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு கண் தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோயினை பார்க்குறான், பார்த்து அவன் அழகில் மயங்குறான். அப்புறம் என்ன மறுபடியும் அந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நீ எல்லாத்தையும் பார்க்கலாம், அதையும் தாண்டி எனக்கும் வயசாயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் என்னுடைய ராஜ்யத்தை ஆள்றதுக்கும் ஒரு ராஜா தேவைப்படுறாரு. ஸோ அதுக்கு 100% தகுதியானவன் நீ மட்டும்தான். ஸோ இனிமேல் நீ தான் இந்த நாட்டோடைய ராஜா அப்படின்னு அந்த கிரீடத்தையும் ஹீரோவுக்கு போட்டு விடுறாரு. ஸோ எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறான். அப்புறமா அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வராங்க. ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோ மொதல் டைம் சூரிய வெளிச்சத்தையே பார்க்குறான். எல்லாத்தையுமே வித்தியாசமாக பார்த்து பயங்கர ஆச்சரியப்படுறான். ஏன்னா இப்போ தானே அவனுக்கு கண் பார்வையே வந்திருக்குது. ஸோ ஹீரோயின் கூட சேர்ந்து சந்தோஷமா அந்த பாதை வழியாக மறுபடியும் இவங்களுடைய ராஜ்யத்துக்கு வராங்க. இங்கே ஹீரோடைய அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி பையனுக்கு என்னாச்சோ அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஸோ ஹீரோவை பார்த்ததுமே அவனுடைய அம்மா வேகமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ சொன்ன மாதிரியே வந்துட்ட, ஆமா என்ன உன்னால் பார்க்க முடியுதா அப்படின்னு சாக்காகிறாங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு ராஜாவுக்கும் உடம்பெல்லாம் சரியாகி இருக்கும். ஏன்னா மந்திர ராஜா கிரீடத்தை தொட்டு சரியாகணும்னு நினச்சிருந்துருப்பார் இல்லையா, அதனால அவரும் சரியாகி குதிரையெல்லாம் எடுத்துட்டு ராஜா மரியாதையோட அந்த இடத்துக்கு வரவும் ஸோ ஹீரோயின் அவளுடைய அப்பாவை பார்த்ததும் வேகமாக போய் கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ எல்லாருமே இப்போ அந்த இடத்துல ஒன்று கூடிட்டுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறேன், இந்த மந்திரி தான் மோசமானவன், அவன் தான் அந்த மந்திர ராஜாவை லாக் பண்ணி வச்சது,
இருந்தது, அது போக ஹீரோ தான் எங்க எல்லாத்தையுமே காப்பாத்தினா அப்படின்னு என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே சொல்லிட. அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த கிரீடத்தை தூக்கியும் காமிக்க. ஸோ எல்லாருமே இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதுலேயும் அந்த ஹிஸ்டோரியன் இருக்கான்ல, அவனும் இதை பார்த்துட்டு இதுதான் அந்த கிரீடம் அப்படின்னு மிரண்டு போய் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் என்ன ராஜா என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே உனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சான்ல, ஸோ கரெக்டான ஆளையும் நீ சூஸ் பண்ணிட்ட, ஸோ நீங்கள் 2 பேரும் தான் கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னதுமே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் சந்தோஷமாயிடுது. ஸோ ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு என்ன கல்யாணம் பண்ண விருப்பம் தானே அப்படின்னு கேட்டதும் ஹீரோயினும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கிஸ் பண்ணுறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன அட்வென்ச்சர் படம் தான். எப்படி இருந்துச்சு? ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான படங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. அதனால மறக்காம நம்ம ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி எல்லாம் போட்டுக்கோங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.